ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்கா ஹீரோயின் அவனோட வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டா. ஃபார்ம்லையும் கூட க்ளீன் பண்ற வேலையை வாங்கிட்டா. ஆனா அவனை செடியூஸ் பண்ண பாடு இல்ல. ஹீரோக்கு அவ பண்றதெல்லாம் சந்தேகமாவும் இருக்கு, காமெடியா இருக்கு, சிரிப்பா இருக்கு. ஒரு மாதிரி அந்த வைப் அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். தன்னோட அடுத்த கட்ட முயற்சியா இந்த மாதிரி ஃபார்ம்ல வேலை செய்யறதுக்கு ஆப்டான அட்ரஸ் என்கிட்ட இல்ல, பர்ச்சேஸ்க்கு நீங்க வர முடியுமாங்க? அவனும் சரி நைட் ஒத்துட்டு இருந்திருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல அடுத்த நாள் காலையில ஏதோ ஹீரோயினுக்கு வளைஞ்சு கொடுத்து போற மாதிரி ஹீரோக்கு தோன்றதுனால இவன் ஷாப்பிங் வரலன்றான். அதுக்கு பதிலா ஃபார்ம்ல இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச ரெண்டு பேரை ஹீரோயின் கூடயும் அவளுக்கு துணையா போற சீலா கூடயும் அனுப்பிச்சு வைக்கிறான். ரெண்டு பேரும் பர்ச்சேஸ்க்காக வந்தாங்க. எப்படியாச்சும் அவன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை வலையில விழ வைக்கலான்னு பார்த்தா அது நடக்கலன்னு போகும். சரி சும்மா அப்படியே ஃபன் பண்ணலான்னு இந்த பத்தலங் வில்லேஜ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு கூட்டு போனா இது வேண்டாம் இன்னமும் கொஞ்சம் தூரம் போன்னு சொல்றாங்க. இப்படியே தூரம் போன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹட்டியாங்கிற ஒரு சின்ன டவுனுக்கு வந்து இருந்திருப்பாங்க. மேடம் இதுக்கு மேல நம்ம போனோம்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டைம் ஆயிடும், நீங்க வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்ட இருந்து கால், என்ன பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சாங்க? இல்ல சார், மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் இங்க ஹட்டியாய் டவுனுக்கு வந்திருக்காங்க. பர்ச்சேஸ்க்குனா இதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? தெரியல சார், அவங்க சொன்னாங்க, நாங்களும் கூட்டிட்டு வந்துட்டோங்க. இவனுக்கு சந்தேகம் வந்துருது ஏதோ தப்பு பண்றான்னு. அதாவது இவனை செடியூஸ் பண்ண வந்தான்னு மட்டும் நினைக்கல, வேற ஏதோ காரணத்துக்காக தான் உள்ள நுழைஞ்சு வந்திருக்கா. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடி கிளம்புறான். கூடவே ஃப்ரெண்ட் தீரத்தும் ஜாயின் ஆயிக்கிறான். ரெண்டு பேரும் ஃபாஸ்டா காரை டிரைவ் பண்ணி இந்த ஹட்டியாய் டவுனுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோயினும் சீலாவும் நுழைஞ்ச ஷாப்குள்ள இப்ப அவங்கள காணும். அப்ப வேற எங்கேயோ போயிருக்காங்க, யாரையோ பாக்குறாங்க. யாரோ சூழ்ச்சி பண்ணி தான் இந்த கெமிய ஃபார்ம்குள்ள அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அது என்னோட பிசினஸ் எதிரியா இல்ல ஃபேமிலி எதிரியா நான் கண்டுபிடிக்கணும்னு இவன் ஹீரோயினையும் சீலாவையும் விடாம தேடிட்டு இருக்கான். அவங்க காணலங்கிற கோபத்துல எப்படியும் கார் இல்லைன்னா இவனை தானே கான்டாக்ட் பண்ணி ஆகணும். சோ அவங்களுக்குன்னு அரேஞ்ச் பண்ணி இந்த காரை ஃபார்ம்கே ரிட்டர்ன் எடுத்துட்டு போகவும் சொல்லிடுறான். ஹீரோயினும் சீலாவும் நல்லா ஃபன் பண்ணிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கார் நிக்கிற இடத்துக்கு வந்தா யாரையுமே காணும். அப்ப ஹீரோவும் தீரத்தை அங்க வந்து நின்றுறாங்க. ஏன்னா கார் நிக்கிற இடத்து தேடி இவங்க எப்படி வந்தாகணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. கார் எங்கன்னு கேட்க அதை திருப்பி ஃபார்ம்கே அனுப்பிச்சிட்டேன். அப்ப நாங்க ரெண்டு பேரும் எப்படி போறது? சரி உன்னோட கோரிக்கை ஒரு நியாயமா இருந்துச்சுன்னா நீ பர்ச்சேஸ் போறதுக்காக நான் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நீ வாட்டுக்கு ஃபன் பண்றதுக்கு ஊரா கிளம்பிட்ட. அதான் என் கார் ரிட்டர்ன் போக சொல்லிட்டேன். இனி ஓ இஷ்டம். ஃபார்ம் வந்து நீயே சேரதுனாலும் ஓகே, இல்ல பேங்காக்கு ரிட்டர்ன் ஆகுறதுனாலும் ஓகே அப்படின்ட்டு அவங்க வந்து நகர்ந்து போக தீரத்தும் அப்படி நக்கலாம் ரெண்டு பேருக்கும் டாட்டா கட்டிட்டு போறான். ஹீரோனுக்கு அச்சே நேற்றுக்கு தான் நம்ம வலையில விழுந்த மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு தேடி வந்து இப்படி நம்மள நடுவுல நிப்பாட்டிட்டு போறான். இவனெல்லாம் எப்படிதான் செடியூஸ் பண்றதுன்னு கத்திட்டு இருக்கா. இருந்தாலும் நமக்கு என்ன ஃபார்முக்கா வழி தெரியாது அப்படின்ட்டு பஸ் ஸ்டாப்க்கு வராங்க. இங்க இருந்து பத்தலங்கிற ஊருக்கு போறதுக்கு மினி பஸ் மாதிரி அங்க வேன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சோ அந்த வேனுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எதர்ச்சியா ஹீரோவை திரும்பவும் அங்க பாக்குறான். அவன் கிளம்பிட்டான்னு பார்த்தா அவன் வேற ஒருத்தரை மீட் பண்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இவளுக்கா கோபம். ஃபர்ஸ்ட் கார் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சு வச்சான். அடுத்து கிளம்புறோம்னு சொல்லி போய் சொல்லிட்டு இன்னும் இங்கதான் இருக்கான். ஏன் அப்படியே நம்மள கார்ல ரிட்டர்ன் கூட்டு போனா என்னன்னு பக்கத்துல நிக்கிற ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறது கண்டுக்காம இவாட்டு கோபத்துல சர்சர்னு அவன் பின்னாடி போறா. ஹீரோ அந்த புது நபர் எதுக்காக சந்திக்க வந்திருப்பானா அவருக்குமே இந்த பிக் பிரீடிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட். சோ அவர்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருந்திருப்பான். இவ்வளவு உள்ள புகுந்ததும் எதுக்காப்புல இருக்கிற ஆள் எல்லாம் பாக்கல. நீங்க இன்னும் இங்க தானே இருக்கீங்க, அப்ப நான் அவங்க கூட கார்ல தான் வருவேன், என்னால வேன்ல எல்லாம் வர முடியாதுன்னு இவ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கவும் நீ ஒழுங்கு மரியாதையே கிளம்பு, எனக்கு வேலை இருக்குங்கிறான். இவன் முடியாதுங்க. புதுசா இருக்கிற நபர் யார் இது? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? பிக் பிரீடிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, ஆனா ஒய்ஃப்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலையாட்டு இருக்கு. போங்க சார், முதல்ல ஒய்ஃபை சமாதானப்படுத்துங்க, அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரீடிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோங்க. சார் இவன் என் லவரும் இல்ல ஒய்ஃபும் இல்லங்க. ஆமாமா நான் இவர் லவர் தான், ஒய்ஃப் தானே. இவ ஹீரோவை ஹக்லாம் பண்ணிக்க அந்த நபர் சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாரு. இவனா கோமா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்குங்க. நான் போக மாட்டேன், உங்க கூட தான் வருவேன். என்ன நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அதோட பின்விளைவுகள் தான் வேற மாதிரி இருக்கும். ஹலோ இவர் தான் என் ஹஸ்பண்ட் இவ கத்த ஆரம்பிக்க வாய மூடு அப்படின்னு இவனே கார்லயும் கொண்டு வந்து ஏத்திக்கிறான். பா கார்ல தானே போகணும்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி காரை தாறுமாறா ரோட்ல ஓட்டிட்டு போறான். இவ எங்க போறீங்கன்னு கேட்க பதிலே சொல்லாம ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து காரை நிப்பாட்டிடுறான். பொது இடத்துல பேசினா தானே என் பொண்டாட்டின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவேன்னு, இப்ப நடுக்காடு இறங்கு அப்படின்னு சொல்ல அவ இறங்க மாட்டேன்னு பிடிவாதமா கார்க்குள்ளே உட்காந்துட்டு இருக்க. இவனா வழுக்க டைமா அவளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணாலும் என்னை இழுத்து வெளியில போடவே முடியாதுன்னு இவனும் காரோட கடைசி பார்ட்டை முத கொண்டு புடிச்சிட்டு அவன் கூட மல்லு கட்டிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஹீரோக்கே அவ பண்றதெல்லாம் பார்க்க குரங்கு செட்ட மாதிரி இருக்க சிரிப்பு வந்துருது. ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல இந்த வியூல உன்னை பார்க்கும்போது ரொம்ப டிசாஸ்டரா இருக்குங்க, அவ்வளோ அசிங்கமாவா இருக்கு. ஆமா அதனால ஒழுங்கு மரியாதை நீயே இறங்கிடுங்க. ஆஹா நான் இறங்க மாட்டேன், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். கொஞ்சமா நான் என்னோட பேலன்ஸ் மிஸ் பண்ணா கூட என்ன இந்த காட்டுக்குள்ள இறக்கி விட்டு நீங்க போயிடுவீங்க. நான் இந்த கார்ல உங்க கூட தான் வருவேன்னு இவ உடும்புப்படியா காரை புடிச்சிட்டு இருக்கவும் அவனும் அவ காலை விட்டுறான். இவ காருக்குள்ளேயே போய் உட்கார்ந்துடுறா. இவனா கொஞ்ச நேரம் நின்று அவளே பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. ஏன் இப்ப திரும்பவும் சிரிக்கிறீங்க? எப்படி உன் வாய் இந்த 5 நிமிஷமா மூடி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். சரி உன்னை இங்க இருந்து நான் கார்ல கூட்டிட்டு போறேன். பதிலுக்கு பசார்ல வச்சு நான் தான் உன் ஹஸ்பண்ட் ஒரு டிராமா பண்ணல, அது தப்புன்னு சாரி கேளுங்க. அது நான் விளையாட்டுக்கு பண்ணேன். பதிலுக்கு நீங்க உயிரை பணைய வச்சு இப்போ காரை வேகமா ஓட்டிட்டு வந்தீங்களா, அப்ப நான் எவ்வளவு பயந்தேன். முதல்ல நீங்க அதுக்கு சாரி கேளுங்க, பதிலுக்கு நானும்
இவளும் சாரி கேக்குறங்க. நம்ம ஹீரோ தான் நல்ல புத்தி உள்ளவனாச்சு, அதனால உயிர் பயம் காட்டுனது தப்புன்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுறான். உடனே அவளும் சிரிச்சுட்டே, நான் எதிர்பார்த்ததை விட நீங்க ரொம்ப நல்லவர் தான், சோ உங்களை மாதிரி ஒரு ஆளை இன்சல்ட் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு ரொம்ப பொலைட்டா சாரி கேக்குறா. என்ன திடீர்னு கெமி ரொம்ப மேனர்ஸோட நடந்துக்கிற மாதிரி இருக்கு. நீங்க மேனர்ஸ் காட்டினீங்கன்னா பதிலுக்கு நானும் மேனர்ஸ் காட்டுவேன், நீங்க என்ன இன்சல்ட் பண்ணீங்கன்னா பதிலுக்கு நானும் இன்சல்ட் பண்ணுவேன், நீங்க என் கூட சண்டைக்கு நின்னீங்கன்னா நானும் சண்டைக்கு தான் நிப்பேன். ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே பண்ண தப்புக்கு சாரி 2 பேரும் கேட்டாச்சு. பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு பர்ச்சேஸ் போறேன்னு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பெட்ரோல் செலவு, 2 ஆள் இன்னைக்கோட தினக்கூலின்னு எல்லாமே எனக்கு செலவாயிருக்கு, அதுக்கு நீ ஈடு கட்டணும். எப்படிங்க சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் ஃபார்ம்ல வச்சுன்னு அவளை ஃபார்ம் கூட்டிட்டு வந்து அங்க ஒரு மேல் பிக்க காட்டுறான். இன்னைக்குமே டாக்டர் வந்துட்டு செக்அப்காக வந்திருந்திருப்பாரு. அந்த பன்றி தான் அவங்க பிரீடிங் யூஸ் பண்றது, ரொம்ப அடம் பிடிக்கும் கலாட்டா பண்ணும்ல அந்த பன்றி, அதை இன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயின் டேக் கேர் பண்ணிக்கணும். எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறதுங்க, இந்த கூண்டை விட்டு பன்றி எங்கேயும் வெளியில போக கூடாது, முக்கியமா பெண் பன்றி பக்கத்துல போகவே கூடாது, அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு, அது பிளே பண்ணணும்னு நினைச்சா அதை வெளியில கூட்டு போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்து கூண்டுக்குள்ளேயே விட்டுறணும். டாக்டர் வந்துட்டு, சார் நீங்க அந்த பொண்ணுக்கு பெரிய வேலையா கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் இந்த பன்றிய ஒரே ஆளா ஹேண்டில் பண்றது கஷ்டம், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற இதுல இல்ல. இவ்வளவு ஆமா நான் இதுக்கு முன்னாடி பன்றி எல்லாம் வளர்த்தி பழக்கப்பட்டது இல்ல, எனக்கு அசிஸ்டன்ட்டுக்காச்சும் ஒரு ஆள் கொடுங்க, நீ இன்னைக்கு 2 ஆள் சம்பளத்தை வீண் பண்ணிருக்க, இதுல நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வேற ஒரு ஆளை வேலைக்கு விடணுமா, நீ தான் இந்த பன்றியை கவனிச்சுக்கணும், இல்ல முடியாதுன்னா வேலையை விட்டு போ, நான் லாயர் அங்கிள் கிட்ட சொல்லிக்கிறேங்க. நான் என்ன முடியாதுன்னு சொன்னா, சில மனுஷங்களை சமாளிக்கிறத விட பன்றி ஈஸியா சமாளிச்சிடலாங்க. அதுவும் ஹீரோ பாத்துட்டே சொல்றாளா, அவனா கோவத்தை அவளை முறைக்க இவ்வளவு கையை கட்டி நின்னு முறைக்கிறா. அதுக்கு மேல அவனுக்கு அவளை பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அங்க இருந்து கிளம்பிடுறான். போயா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பன்றியை பாத்துக்கிட ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்ல வேன் டிக்கெட் வாங்குறதுக்காக சீலா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாள்ல, அங்கதான் தீரத்தும் சுத்திட்டு இருந்திருப்பான். சீலா பாக்க அவ பின்னாடியே வந்து நின்னுக்கிறான். உங்க ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்க, அவளா அவ உன் ஃப்ரெண்ட பாக்கவும் அவன் பின்னாடி போயிட்டா. என்னது கெமியும் சாங்கும் ஒன்னா போயிருக்காங்களா, அடடா இப்படி தெரிஞ்சிருந்தா நானும் அவங்க கூட கார்ல போயிருந்திருப்பேன். சரி நீயும் தனியா தானே இனி வில்லேஜுக்கு வருவ, உனக்கு துணைக்கு நானும் வரட்டுமாங்க, எனக்கெல்லாம் துணைக்கு யாரும் தேவையில்லை. அட பரவாயில்ல, எனக்கும் இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது, உன் கூட ஜாயின் ஆயிக்கிறேன்னு இவனும் டிக்கெட் எடுத்துட்டு அவ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். இவனுக்கு பெருசா சீலா மேல அந்த அளவுக்கு நல்ல ஒப்பீனியன் இல்ல, அதனால டைம் பாஸ்க்காக அவ கூட ஃப்ளோட் பண்ணிட்டே வர சீலாக்கா எரிச்சலா இருக்கு. அவளும் திரும்ப திரும்ப வார்ன் பண்ணி பாக்குறான். இருந்தாலும் இவன் அவ கூட டபுள் மீனிங்லயே பேசிட்டு வரான். ஒரு வழியா கிராமத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. உதவிக்கு வரங்கிற பேர்ல ரொம்ப உபத்திரம் கொடுத்துட்டீங்க சார்னு இவ ஹீரோட ஃபார்ம்குள்ள வேகமா நடக்க, இந்த பொண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத மாதிரியே நடிப்பாங்க, அப்பதான் நாங்க உங்க பின்னாடியே சுத்தி வருவோம்னு நினைக்கிறீங்க, சரி இது கூட ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு அவன் அவளை சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுமே அந்த பன்றியை நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறான். அது ஈவினிங் வாக்ல வாக்கிங் போகணும்னு ஆசைப்படும். இவளும் வாக்கிங் கூட்டு வந்திருப்பான், ஆனா திரும்ப அது கூண்டுக்குள்ள வரமாட்டேங்குது. அந்த பன்றியை அடிக்க வேற கூடாது, சோ இவளும் அது உள்ள நகர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பா பாத்துக்கணும் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோமே ஒழுங்கா வேலை பாக்குறாளான்னு பின்னாடி இருந்து பாக்குறான். பரவாயில்லையே இவகிட்ட கூட கொஞ்சம் சின்சியாரிட்டி தெரியுது, வேலையில இன்ட்ரெஸ்டோட தான் இருக்காளாட்டுக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. பக்கத்துல இருக்க 2 வேலைக்காரங்களும், ஆமா சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அதுலயும் மேடம் எது பண்ணாலும் செக்ஸியா தெரியுறாங்க பாருங்க. அவனா முறைச்சிட்டு, நீங்க 2 உங்க வேலையை போய் பாருங்க, மேடம் என்ன பண்றாங்கிறத நான் பாத்துக்கிறேங்கிறான். சீலாவும் என்னடா எப்பவும் வேலை முடிஞ்சு இந்நேரம் கெமி வீட்டுக்கு வந்திருப்பா, இன்னைக்கு அவளும் வரல அவ பாஸும் வரல, வேலை எதுவும் ஃபார்ம்ல அதிகமோன்னு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஏர்லைன் பிசினஸ்ல ஹீரோட அப்பா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சினி அவர்கிட்ட வந்து, நீங்க ஹஸ்பண்ட் இந்த பிசினஸ் சம்பந்தமா ஒரு ஐடியா வச்சிருக்காருல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாம், இல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கப்பா, ஏமா ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் மாப்பிள்ள ஒன்றை வந்து காட்டுறாங்க, அப்படியெல்லாம் இல்ல எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா அவர் இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல என்ன கவனிக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால தான் அன்னைக்கே சொன்னேனே நீங்க ஏதாச்சும் ஹனிமூன் ட்ரிப் போங்கன்னு, நீங்க சொன்னீங்க நான் அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஆனா கல்யாணமான புதுசுலயே நாங்க பாட்டுக்கு உங்க காசுல ஊர் சுத்த போயிட்டோம்னா நீங்க அவரை பொறுப்பில்லாத மருமகன்னு நினைச்சுக்குவீங்கன்னு ஃபீல் பண்றாருங்கவும், அப்ப சரி நானே உங்களுக்கு ஹனிமூனுக்கு அரேஞ்ச் பண்றேன், வேண்டாம்ப்பா நான் சொல்லிதான் நீங்க அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும், என்னம்மா இப்படி சொன்னா அப்படி சொல்ற, அப்படி சொன்னா இப்படி சொல்ற, நம்ம கிட்ட காசு பணமா இல்ல, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், நாங்க சீக்கிரமே தாத்தா பாட்டி ஆகணும் தான் ஆசைப்படுறோம், வேணா நீங்க ரிலாக்ஸா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக உங்களை நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன், உங்க அண்ணனும் அங்க இருக்கான்ல, அப்படியே அண்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அங்க நேச்சரோட இருக்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்கிறாரு. இவளுக்குமே அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. உடனே அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இந்த விஷயம் ஆபீஸ்ல இருந்து அம்மாக்கு தெரிவிக்கப்படுது. அங்கதான் அவங்க தன் பையனை மயக்கிறக்க கெமி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்கல்ல, சினியும் அவளோட ஹஸ்பண்ட் அவங்க போனாங்கன்னா கெமியை பார்க்க நேர்ந்துச்சுன்னா தான் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுமேன்னு அவங்க பயந்துட்டு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணணும்னு அப்பா கிட்ட இது விஷயமா பேசுறதுக்காக வீட்டு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வரவும் முன்ன பின்ன ஆட்கள் எல்லாம் கவனிக்கல, தரன்னு அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பெட்ரூம்குள்ள இழுத்துட்டு போக, என்னம்மா என்ன அவசரங்க, அவசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை உட்கார வைக்கிறங்க பேர்ல பெட்ல தள்ளி விட்டுறாங்க. என்ன அவசரம், நான் வேண்டாம் குளிச்சுட்டு வந்துட்டுமாங்க, குளிக்கலாம் வேண்டாம் டைம் வேஸ்ட் ஆயிடுங்க. ஓ மை காட், அப்போ என்னோட ஹனி இன்னைக்கு ரொம்ப அவசரமா இருக்கேட்டிருக்கே, ஆஃப்டர் அ லாங் டைம் என் ஒய்ஃபோட இந்த
செக்ஸி சைட நான் பாக்குறேன். ரொமான்ஸ்னா ஹாட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சம்டைம்ஸ் டர்ட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, அதனால குளிக்கலாம் வேண்டான்னு இவர் கோட்டெல்லாம் கழட்ட போக, எங்க நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல இன்னைக்குதான் நான் ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கேன் கல்யாண வாழ்க்கையிலேன்னு அம்மா ஹக் பண்ண போறேன்னு போகவும் அம்மாவை போட்டு அவரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா இப்படி மூட ஸ்பாயில் பண்றாங்க? நான் ஹனிமூன் விஷயமா பேசணும்னு நினைச்சேன். நம்ம 2 பேர் ஹனிமூனா? இல்ல சினியோட ஹனிமூன் நீங்க ஃபார்ம் ஹவுஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கல்ல, அது வேண்டான்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டாங்கவும், நம்மளுக்கும் ஹனிமூன் வேண்டாங்கிற, சினிக்கும் ஹனிமூன் வேண்டாங்கிற, என்னாச்சு உனக்குன்னு இவர் கேட்டுட்டு இருக்கும் போதே நிஷா ஓடி வரா. அப்பா ஏதோ ஹனிமூன் பிளான் பண்ணிருக்கீங்களாமா, சினி கூட நானும் போறேன், அப்படியே கூட என் ஃப்ரெண்டு சவிகாவையும் சேர்த்திக்க போறாங்க. இவர் வேண்டாமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நிஷா பேக்கிங் கிளம்பியாச்சு. நிஷா சொல் பேச்சு கேட்கிற ஆளும் இல்ல, பக்கத்துல நிக்கிற அம்மாவா அப்ப நானும் வரேங்கிறாங்க. இல்ல இது சினிக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்குமான ஹனிமூன், நம்ம எல்லாரும் இதுக்கு தொந்தரவு பண்ணிட்டுங்க. இல்ல இல்ல நம்ம 2 பேரும் போலேன்னா புதுசா கல்யாணம் பண்ணவங்க எதுவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களை சமாதானப்படுத்த முடியாதுல்ல. சரி அப்படின்னா நீ இரு, நான் மட்டும் போயிட்டு வரேங்க. ஏது அந்த உமாவோட அம்மா ராதாவை போய் சைட் அடிக்கிறதுக்கா? அதெல்லாம் உங்களை அலோவ் பண்ண முடியாது, உங்களையும் நான் தான் பாத்துக்கணும், பிள்ளைங்களையும் நான் தான் பாத்துக்கணும், அதனால கூட நான் வருவேங்க. கடைசியில் இது யாருக்குமே ஹனிமூன் ட்ரிப் இல்லையா, எல்லாருக்கும் ஃபேமிலி ட்ரிப்பான்னு அப்பா நொந்து போய் தரையில உட்கார்ந்துடுறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி பன்றி கவனிச்சிட்டு இருக்க ஹீரோயின் தான் காட்டுறாங்க. சாயங்காலம் வாக்குல கொண்டு விட்டு வெளியில வந்த பன்றி இன்னுமே உள்ள போக மாட்டேங்குது. இவளும் கெஞ்சி பாக்குறா, அது என்னெல்லாம் செய்தோ அதையெல்லாம் இவளும் செஞ்சு அது கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு பாக்குறா. அப்போ அது ஒத்து வர மாட்டேங்குது. அடிச்சும் பன்றியை நகர்த்த கூடாது, ஏன்னா மிருகங்களை துன்புறுத்துறது ஹீரோட பார்வையில தப்பு. இவ சோர்ந்து போய் கடைசியில பன்றி பக்கத்திலேயே படுத்துறா. அப்ப திடீர்னு புசு புசுன்னு சவுண்ட் வருது. என்ன பன்றி இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்காதுன்னு இவ ஒத்து கவனிக்கவும் இன்னமும் புசு புசுன்னு சவுண்ட் வர பக்கத்துல பார்த்தா பாம்பு படம் எடுத்து நிக்குது. பயத்துல இவளுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் இவ பக்கத்துல அசையாம படுத்திருந்த பன்றி பாம்பை பக்கம் அது பாட்டுக்கு எஞ்சி கூண்டுக்குள்ள போயிடுது. இவளுக்கு தான் அங்கிருந்து எழுந்திக்கிறதுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் அது கொத்துற மாதிரி நிக்கவும் சடார்னு எழுந்துச்சு இவ அது மேலேயே விழுக போக, அப்ப பயத்துல இந்த பக்கமா விழுந்துடுறான். நல்ல வேலைக்கு ஹீரோ அந்த சைடா வரவும் அவன் அப்படியே அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்படி ஹீரோ வீட்டுக்குள்ள ஹீரோனை தூக்கிட்டு போறது, அதுவும் அந்த நைட் நேரத்துல தூக்கிட்டு போறத வேலைக்கார பொண்ணு சூம்பு பார்த்துட்டு அவசரமா அம்மா கால் பண்றா. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு பிளான ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்குது. இன்னைக்கு சாரே அந்த பொண்ணு ரூம்குள்ள தூக்கிட்டு போறாருங்க. எனக்கு ரூம்குள்ள தூக்கி இல்ல, ரூம்குள்ளனா ரூம்குள்ள கிடையாது, ஹால்ல தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், சரி சரி ரொம்ப அவங்க மிங்கிள் ஆயிடக்கூடாது, அதே சமயம் என் பையன் அந்த பொண்ணோட வலையில விழுகணும், பார்த்தா பப்பம் அப்டேட் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணவும் பக்கத்துல வந்து அப்பா நிக்கிறாரு. ஏமா யார் கூட இந்நேரத்துல பேசிட்டு இருக்க? இல்லைங்க ஃப்ரெண்டு கூட. எந்த ஃப்ரெண்டுமா இந்நேரத்துல கால் பண்ணுவா? சாயங்காலம் நான் அவ்வளவு ஆர்வமா உன்னை ஹக் பண்ண வந்தப்போ என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் இந்த போன் கால் தானா? அந்த சைடு வந்து பேசுறது யாருங்க? எங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? என்னோட லவ் ரிஜெக்ட் பண்ணப்படும் போது சந்தேகம் வரதானே செய்யும். நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கேன்னு அவர் தூங்க போக, அம்மாக்கா இவர்கிட்ட என்னத்த சொல்லி புரிய வைக்கன்னு அங்கே நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சோம்பு அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுறத சீலா கவனிச்சிரு. ஏன்னா அவளுமே ஹீரோனை கான்லைன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்பதான் அவளுக்கு உண்மை தெரிய வருது. ஹீரோவோட அம்மா தான் ஃப்ரெண்டை மட்டும் இங்க இந்த சாங்ஸார மயக்கிறதுக்காக அனுப்பிச்சு வைக்கல, உடனுக்குடனே இவ என்னென்ன வேலையெல்லாம் இங்க பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பொண்ணையும் வேலைக்கு வச்சிருக்காங்க. நல்லா டபுள் கேம் ஆடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறா. மயங்கிக்கிற ஹீரோயினா ஹீரோ எழுப்பி பாக்குறா. அவ எழுந்திருக்கல. தண்ணி எல்லாம் தொட்டு வைக்கிறான். அப்பவுமே அவ எழுந்திருக்கல. என்ன அதிர்ச்சி மயக்கம் தானே அப்படிங்கிற மாதிரி இவன் தட்டி இன்னொரு டைம் எழுப்பவும் அவ அப்படியே கண்ணு முழிச்சு பாக்குறா. திரும்பவும் தூங்கிடுறா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புலம்புற மாதிரி இருக்கு. ஓகே இவன் நினைவுலதான் இருக்கா, பயத்துல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் உத்து அவளை பாத்துட்டு இருப்பானா. அப்பதான் இவனுக்கு அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி திரும்பவும் ஃபீல் ஆகுது. இவன் நம்மளோட புக்லுக் மாதிரியே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னும் பக்கத்துல போய் பார்க்க சீலா அங்க வந்துறா. என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுங்க? ஒன்னாகல, ஸ்னேக்கை பார்த்து பயந்து மயங்கிட்டாங்க, இப்போ தூங்கிட்டு தான் இருக்காங்க, நீங்க அவங்கள டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் மாடியில் அவன் ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போனவன் இந்த புக்லுக், அதாவது இவன் இந்த பன்றிக்கெல்லாம் செல்ல பேர் வைக்கிறான்ல, அது பத்தின ஒரு நினைவுகளுக்கு போறான். நான் முன்னவே சொல்லி இந்த மாதிரி புக்லுக்னா கியூட்டா குண்டா இருக்கிற திங்ஸ் தான் தாய் லாங்குவேஜ்ல அப்படி சொல்லுவாங்களாட்டு இருக்கு. இவன் காலேஜ் டைம்ல செமினாருக்காக வேற ஒரு காலேஜ் போயிருப்பான். அந்த காலேஜ்ல இந்த புக்லுக்குங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றான். காலேஜ் படிக்கிற காலத்துல ஹீரோ பெரிய பிளே பாய். அங்க செமினாருக்கு நம்ம ஹீரோயின்மே அவ காலேஜ்ல இருந்து வந்திருந்திருப்பா. அந்த டைம்ல பாத்தீங்களா அவ நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கா. சரி குண்டா ஹீரோயினை காட்டணும்னு நினைச்சது ஓகே தான், ஆனா அதுக்காக இவ்வளவு குண்டா காட்டி இருந்திருக்க வேண்டாம். காமெடியா இருக்குல்ல, பிளாஷ்பேக்கா இருந்தாலும் ஒரு நியாயம் வச்சிருந்திருக்கலாம். ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சிருது. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல கொரியன் ஆக்டர்லாம் கொஞ்சம் லாங் ஹேர் வளர்த்திட்டு பாய் மாதிரியும் தெரிவாங்க, கேர்லிஷாவும் தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி லுக்கை தான் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கொரியன் நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்ததுமே ஹீரோ கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஆனா அவளோட அப்பியரன்ஸ்ல இன்செக்யூர் ஃபீல் இருக்கனால டைரக்டா ஹீரோ அப்ரோச் பண்றது இல்ல. அன்னைக்கு நைட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுல இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில அவன் பக்கத்துல அவளையும் அறியாம போக அவன் மேலேயே மோதி கீழே விழுந்துடுறா. அப்போ ஹீரோ அவளை தூக்கி நிப்பாட்டி இருந்திருப்பான். அப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் அவளை பக்கத்துல மீட் பண்ணது. அதோட இப்ப சீனை கட் பண்ணிட்டு இப்ப எதுக்காப்ல ஹீரோ அவனோட பெட்டு கூட பேசிட்டு இருக்கான். புக்லுக் இவ அந்த பொண்ணு இல்லல்ல, ஏன்னா அந்த குடிபோதையில கூட அவ அவ்வளோ அழகா அவளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணா. ஆனா கெமி நம்ம பார்த்த வரைக்கும் பண்ணதெல்லாம் டிராமா நடிப்பு தான். ஏதோ நான்
தான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறனாட்டு இருக்கு, தெளிவா இருக்கும்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்திருக்கவும் ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோ பார்த்துட்டு பண்றீங்க கூண்டுக்குள்ள போயிடுச்சாங்க. அப்பதான் சீலா அவளை தூங்குறாள்னு விட்டுட்டு போயிருந்திருப்பா. இவ ஹீரோ பார்க்கும் நேத்துக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு பதட்டத்துல கேக்குறான். அவனா அவளை பார்க்கும்போது புக்லுக் மாதிரி தோணுச்சுல, அது தப்புன்னு உணர்ந்தவன் இவ பக்கம் அட்ராக்ஷன் திரும்ப கூடாதுங்கிறதுக்காக இவளை திட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு பன்றிய கூட உன்னால கவனிச்சுக்க முடியல, ஏன் என்ன ஆயிடுச்சு, அது எங்கும் போயிடுச்சான்னு கேட்க, இல்ல ஒரு உயிரை நேசிக்க தெரிஞ்சவங்க அதை கொண்டு போய் கூண்டுக்குள்ள விட்டுட்டாங்க, எனக்கு ஒன்னும் பன்றி மேல வெறுப்பு கிடையாதுங்க, உனக்கு அது மேல வெறுப்பு இல்லைங்கனால நீ அதை பாசமா பாத்துக்கிறன்னு அர்த்தம் ஆயிடுமா, ஏதோ கடமை தானே இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க, இதே மாதிரிதான் ஏர் ஹோஸ்டஸ் வேலையும் செஞ்ச, அதனாலதான் அங்க இருந்து உன்னை துரத்தி விட்டாங்க, எல்லாம் எங்க படிச்சுனே தெரியல, எப்படி எங்க கம்பெனில உனக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஜாப் கொடுத்தாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நீ எந்த வேலைக்குமே லாக் இல்ல, ஒரு விஷயத்துல நீ ரொம்ப பிரில்லியன்ட், பசங்களை செடியூஸ் பண்றதுல அவ்வளவுதான் நீ, அதுக்கு மேல ஒன்று இருந்து எதுவும் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது, நான் ஏமாறவும் மாட்டேன்ட்டு அவன் ஃபார்முக்கு போயிடுறான். இவன் இவ்வளவு இன்சல்ட் பண்ணதுல ஹீரோயின் கோவம் வந்துருது. அவசரமா ரூமுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்க, அப்பந்தான் பாத்ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த சீலா என்னடி என்னாச்சுன்னு கேட்கவும், அந்த சாங் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான், அவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான், இனிமே என்னால இங்க வேலையெல்லாம் செய்யவே முடியாது, அவள மாதிரி ஒருத்தனை செடியூஸ் பண்ணவும் முடியாது, நான் கிளம்புறேங்க, நீ கிளம்புறதா இருந்தா நானும் தயாராகிறேன்னு ரெண்டு பேருமே வெடிப்பிடிக்கெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்களா. இதை அந்த சோம்பு விட்டு கிட்டிட்டு போய் ஹீரோட அம்மா கிட்ட போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. அங்க அம்மாவா அவங்க ரெண்டு பேரையும் கிளம்ப விட்டுறாத, இப்பதான் அங்க காரியம் ஆயிட்டு, நான் சொன்னதா சொல்லி நீ அவங்கள வான் பண்ணுங்கவும் சோம்பும் அதே மாதிரி வான் பண்றா. அப்புறம் என்ன, ஹீரோயினுக்கும் பணம் தேவைப்படுது, பாதிலேயே இந்த மிஷன்ல இருந்து வெளியில போனா அவளுக்கு நீ எங்கேயும் வேலையும் கிடைக்காது, அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணம் தேவைன்னு சூடு சொரண வெக்கம் மானெல்லாம் தொடச்சு போட்டு அங்கேயே அந்த செடியூஸ் பண்ற வேலையிலேயே இறங்கிடுறா. இப்ப காலங்காத்தாலேயே அம்மா மறைஞ்சு வந்து வீட்டுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்களா சோம்பு கிட்ட, அதையும் அப்பா பாத்துறாரு. நேத்து நைட்டும் காலையிலயும் காலு, புருஷனை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்ல, என்ன கண்டாலே எரிஞ்செரிஞ்சு விழுகிறது, ஆனா அந்த பக்கம் கால் வந்தா மட்டும் மேடம் போன் எடுத்துட்டு ஓடி வந்துடுறாங்க. என்னோட 30 வருஷ கல்யாண வாழ்க்கையில நேத்திக்கு இன்னைக்கு 2 நாளும் மொத்தமா என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேங்க. ஏங்க நீங்க வேற சும்மா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களை போய் ஏமாத்துவேனா, அப்ப யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க, அது நம்ம லாயர் கிட்ட தான் பேசுறேன், லாயர் கிட்ட பேசுறேன்னா எதுக்கு மறைஞ்சு பேசணும், அவர்கிட்ட பேசுறதுக்கு அபிஷியலான விஷயம் தானே இருக்கும், அதை ஏன் முன்னாடியே பேசி இருந்திருக்கலாமே, ஏன் உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா, அதான் நான் சொன்னேனே நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது, ஆனா பொண்டாட்டி விஷயம் வந்துச்சுன்னா புருஷக்காரங்க பொசசிவ் ஆகி தானே ஆகணும் அப்படின்னு இவர் மொபைல் எட்டி பாத்துட்டு இருக்க, ஓகே இவர் கால் லிஸ்ட செக் பண்ணலான்னு தான் நினைக்கிறாரு அப்படின்னு அம்மாவும் டக்குன்னு கால் லிஸ்ட மாத்தி லாயர் அங்கிளுக்கு கால் பண்ண அந்த நம்பரை காட்டிடுறாங்க. அப்பாவுமே ஈஸியா ஏமாந்துடுறாரு. அப்போ வீட்டுக்கு கூட்டமா ஒரு கும்பல் வருது. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த நிஷாவோட ஃப்ரெண்டு சவிகான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ். சவிகாவை ஹீரோவோட அம்மாக்குமே நல்லா தெரியும், நல்ல பணக்கார குடும்பம் தான் அது, தான் பையனை அந்த சவிகா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்ப சவிகா வேற டூருக்கும் கூட்டிட்டு போறாங்களா, அதனாலதான் பத்திரமா தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வரணும்னு சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. அம்மாவுமே சரின்றாங்க. தீரத்துமே காலையில ஹீரோ கிட்ட இது விஷயமா தான் பேசுறதுக்கு வந்திருப்பான். அதாவது ஃபேமிலியில இருக்கிற சினியும் கேப்டனையும் தவிர்த்து மத்த எல்லாருமே ஹீரோ கூட ஃபார்ம்ல தங்க போறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா ஹனிமூன் சூட் தீரத்தோட ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அந்த கப்பல் எப்பமாச்சு தான், அதாவது ஃபார்மை சுத்தி பாக்குறதுக்கு மட்டும் இங்க வரப்போறதா இருக்க போகுது. அவங்களுக்குன்னு பிரைவேசி கொடுக்கணும்ல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் இது. டே என்னடா இங்க கெமி இருக்கா, என் ஹோட்டல்ல உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் இருக்காங்க, எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஹனிமூனா இருக்காது, கலவரமூனா ஆயிடுங்க, நீ கவலையப்படாத, இந்நேரம் கெமி அவளோட பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு பேங்காக் ஃபிளைட்டே ஏறிந்திருப்பாங்கவும். ஏன்டா என்னாச்சு, அந்த பொண்ணுதான் பன்றிகள் வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சு, நைட் வரைக்கும் தான் அந்த ஆர்வம், காலையில கோத்துல கொஞ்சம் கத்தி விட்டேன், அதுல கண்ணெல்லாம் செவந்து போய் கண்ணீர்லாம் வர மாதிரி இருந்துச்சு, அதுலயே தெரிஞ்சது இந்நேரம் அவ கிளம்பி இருந்திருப்பா, இனி அவ தொல்லை எனக்கு இல்லன்னு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அப்படியே ஃபார்முக்கு வந்தா அங்க ஹீரோயின் இவனுக்கு முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அதுவும் ஃபார்முக்கு போடுற ப்ராப்பர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. நேத்துக்கு அவ கவனிச்சிட்டு இருந்த பன்றியை கொஞ்சிட்டு இருக்கா. அதை பார்க்கும் இவன் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு நிக்க, பக்கத்துல நிக்கிற ஃப்ரெண்டுக்காரனும் என்னடா அவ போயிட்டான்னு, அவ இன்னும் இங்கதான் இருக்கா, அதான்டா எனக்கும் தெரியல மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவனும் அதிர்ச்சியில தான் நின்னுட்டு இருக்கான். ஈரத்துக்குமே இந்த கெமியை சிட்டில வச்சு பார்த்துருப்பான். அங்க எவ்வளவு போல்டா இந்த பொண்ணு இருந்துச்சு, எதுக்கு தான் ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு அவமானப்பட்டு இங்க இருக்கணும், சாங் சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் கெமி வந்திருந்திருக்கணும். இவனுக்கு சீலா கூட 2-3 டைம் பேசி பழக்கம் இருக்குல்ல, மேபி அவகிட்ட பேச்சு கொடுத்தா இவங்க எந்த நோக்கத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு தெரியும்னு இவன் ஃப்ரெண்ட டீல்ல விட்டு சீலா பாக்குறதுக்காக ஹீரோட வீட்டு பக்கமா வந்துட்டு இருக்கான். அப்ப சீலா ஏர்லைன் ஆபீஸ் கால் பண்ணி தான் இன்னும் வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும், சோ தன்னோட ஸ்பாட்டை வேற ஒருத்தங்களை எடுத்துக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இவன் அதை கேட்டுட்டு இருந்துட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இந்த ஃபார்ம்ல தங்கி அப்படி என்ன பண்ண போறீங்க, பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏன் இல்லாம 2 ஹேண்ட்ஸம் பசங்க இருக்காங்க, உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க, நீங்க அப்படியே எனக்கு கம்பெனி கொடுக்கலாம்ல, இங்க பாருங்க நீங்க ஏதோ என்னைய வேற மாதிரி பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, உங்களோட பிளே பாய் கேரக்டருக்கு நான்
ஒத்து வர மாட்டேங்க. நான் பிளே பாய் எல்லாம் கிடையாது. அப்ப என்ன கேவா? ஆஹா, அப்படியும் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன். பார்த்தா அப்படி தெரியல, நீங்க பேசுற விதமும் எனக்கு அப்படி தெரியல. மேபி நீங்க கேன்னு சொன்னா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனா நல்லவன் சொன்னீங்கன்னா நம்ப முடியலன்ட்டு போறா. ஃபார்ம்ல ஹீரோயினை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு, நீ பார்த்த வேலை வரைக்கும் போதும், உனக்கு இந்த வில்லேஜ்லயே தங்கறதுக்கு வேற ஒரு இடம் ஏற்பாடு பண்றேன். நான் சொல்ற வரைக்கும் அங்க தங்கிட்டு வாங்க. எதுக்கு? ஏன்னா என்னோட தங்கச்சியும் அவ புருஷனும் ஹனிமூனுக்கு இங்க வர போறாங்க. தீரத்தோட ஹோட்டல்ல தான் தங்குவாங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஃபார்ம் விசிட்டுக்கும் வருவாங்க. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வருவாங்க. சோ நீங்க இருந்தேன்னா எல்லாருக்குமே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அன்னைக்கு யாரோ சொன்னாங்க, என் தங்கச்சி சினியோட லவ் ட்ரூ லவ், அதனாலதான் அவங்களுக்கு கை கூடிருச்சு, நீ ஏமாத்துக்கார பொண்ணுன்னு. இந்த ஏமாத்துக்கார பொண்ணுகிட்ட எதுக்கு உங்க வீட்டு மாப்பிள்ள திரும்ப விழுக போறாரு? அதுவும் இல்லாம நீங்க சொல்றீங்கன்னு நான் இங்க இருந்து நகர்ந்து போனா என் கேரக்டர் நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போன மாதிரி எல்லாம் இருக்கும். காலையில நீங்க சொன்னீங்களே உன்னால பசங்களை செடியூஸ் பண்ண மட்டும்தான் முடியும்னு, அப்ப அதுதான் என் கேரக்டர்னு நானே ஒத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும். எனக்கு நான் யாருன்னு நல்லா தெரியும். உங்க தங்கச்சி புருஷனோட லவ்வும் ட்ரூவா இருந்தா அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லபடியா இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். என்னெல்லாம் கெட்டு போகாது. சொல்லப்போனா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் மோசமான பொண்ணு இல்லைன்னு காட்டுறதுக்கு எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசினா நான் உன்னை நம்பிடுவேனா? இருந்தாலும் நீ சொல்றதும் சரிதான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உன்னை ப்ரூவ் பண்றதுக்கு நீ எடுத்துக்கோன்னு நினைச்சினா எடுத்துக்கோ. நானும் பாக்குறேன் நீ யாருன்னு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் பன்றி எங்கன்னு பார்த்தா அது கூண்டை விட்டு தாவி பக்கத்து கூண்டுல இருக்கிற பெண் பன்றி கூட சேர்ந்துருது. அதோட சீமனை வேஸ்ட் பண்ணாம கலெக்ட் பண்ணணுங்கிறது தான் இவங்களோட மோட்டிவ். அதுக்காக தான் அந்த பன்றி எப்பவும் பாதுகாப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க பேச்சு கொடுத்துட்டு இருந்ததுல பன்றி எஸ்கேப் ஆகி அதோட லவர் கூட டூயட் பாடிடுச்சு. ஹீரோவா கோவப்படுறான். பாரு, நீ சரியா பன்றி கவனிச்சுக்கிறதுனாலதான் எல்லா ப்ராசஸும் வீணா போச்சுங்க சார். பேசிட்டே இருக்கிறத விட அந்த பன்றியை கொண்டு வந்து இங்க விட்டுலான்னு ரெண்டு பேருமா கஷ்டப்பட்டு அதை இழுத்து கொண்டு வந்து இந்த கூண்டுல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்படி அவன் பன்றி கிட்ட பேச்சு கொடுக்குறான். உன்னை கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கே. வர உன்னோட பிஹேவியர்ல ரொம்ப முரட்டுத்தனம் தெரியுது. யார்கிட்ட இருந்து இது கத்துக்கிட்டேங்க? பின்னாடி இருக்கிற ஹீரோயின் அவன் பக்கமா வந்து, எல்லாம் அதோட ஓனர் கிட்ட இருந்தான். நானும் பாத்துட்டே இருக்கேன். நேத்துக்கு என்னன்னா என்னை விட பன்றியை கண்ட்ரோல் பண்றது ஈஸின்னு, இன்னைக்கு என்னன்னா பன்றியோட பிஹேவியர் என்ன வச்சு கம்பேர் பண்ற? உனக்கு என் மேல பயம் இல்ல? ஆஹா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாக்கு துரத்தி காட்ட அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என் பாஸ் மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, காலையில என் விரோதி மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மட்டும்தான் எமோஷன்ஸ் இருக்கணுமா? பன்றிக்கு எமோஷன்ஸ் இருக்கும்ல. நீங்க அது பெண் பன்றியை பார்க்க கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணா அதால எப்படி முடியும்? தாவி குதிச்சு போகதான் செய்யும். அதான் நேச்சுரல் ப்ராசஸ். பன்றி வளர்க்குறீங்க, பிரீடிங் பண்றீங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையா? நீ என்ன நினைக்கிற? ஒரு ஆண் பன்றியும் பெண் பன்றியும் இன்டர் கோர்ஸ் பண்றது அவ்வளவு சாதாரண நினைக்கிறியா? ஆமா, ரெண்டு ஒரே இனத்தை சேர்ந்தவங்க இன்டர் கோர்ஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? மேபி இந்த பன்றி போய் ஒரு கோழி கூட இன்டர் கோர்ஸ் பண்ணுச்சுன்னா அது தப்புன்னு அதை தடை பண்ணலாம். இதெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ்ங்க. அப்படியே நடக்கட்டும்னு விட்டுருணுங்கவும் இந்த மூளையை நீ வச்சுட்டு என்னோட ஃபார்ம்ல மட்டும் இல்ல, உன் ஃபியான்சி எங்க இருக்கான்னு சொன்னா அவன் பேர் ராயா ரோயா, அவனோட ஃபார்ம்ல கூட வேலை செய்ய முடியாது. அவனை ஒரே வாரத்துல அடிச்சு பத்திடுவான். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இங்க பாரு, பன்றி இன்டர் கோர்ஸ் பண்றது நார்மலான விஷயம் தான். ஆனா நம்ம பண்றது ஃபார்மிங். சோ இங்க நேச்சுரலா ஒரு ப்ராசஸ் நடக்கட்டும், நம்ம அது வாட்டுக்கு விட்டோம்னா இங்க ரீப்ரொடக்ஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் பன்றி அதோட பிரீடிங் அதுவே பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுகளுக்குள்ள நிறைய டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு போற பன்றி குட்டிகளுமே அதனால பாதிக்கப்படும். நம்ம ஃபார்முக்குன்னு இருக்கிற நல்ல பேர் போயிடும். அதனாலதான் டாக்டரோட கைடன்ஸோட பிரீடிங் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா அது எப்படியோ போட்டு நம்ம எங்கேயோ வச்சு வளர்த்திக்கலாம். எதுக்கு இங்க கொண்டு வந்து கூண்டு வச்சு சுத்தப்படுத்தி வளர்த்த போறவங்கவும், ஓ இப்படியெல்லாம் வேற இருக்கா? ஆமா, இப்படிதான் இருக்கு. சோ சில விஷயங்களுக்கு காமன் சென்ஸ் மட்டும் பத்தாது, சென்ஸ் என்னன்னு தெரியும்ல, சென்ஸ் தேவை. அதனால எந்த வேலை செஞ்சோம்னாலும் அதுக்கான சென்ஸை கத்துக்கிட்டு செய்யணும். போ பன்றியை மேய்ச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போக, என்ன திமிரு இவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவ்வளவு அங்க உள்ள பன்றி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறா. வேற வழி இல்ல, அதுதான் பண்ணி ஆகணும். இப்ப அப்படியே ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அங்க அம்மா அவங்களுக்கான மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நர்ஸும் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மருந்து டப்பால உள்ள ரேட் எல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப விலை அதிகமா இருக்கு. பொண்ணு ஏர் ஹோஸ்டஸா இருந்து சம்பாரிச்ச பணத்தை விட இந்த மருந்துக்கு அவங்க செலவு பண்ற அமௌண்டே அதிகமா இருக்கும். இப்ப அவளுக்கு வேலையும் இல்ல. அந்த ஃபார்ம்ல அதுவும் வில்லேஜ்ல அவளுக்கு என்ன சம்பளம் கொடுத்துட போறாங்கன்னு நம்மளுக்கு இவ்வளோ காசு மருந்துக்கு நர்ஸுக்குன்னு செலவு பண்ணிட்டு இருக்கா. நம்மளை காப்பாத்தணுங்கிறதுக்காக எதுவும் பொண்ணு ரிஸ்க் எடுக்கிறாளோ? நான் அவளுக்குன்னு இது வரைக்கும் பெருசா நல்ல விஷயங்கள்னு எதுவுமே செஞ்சது இல்ல. என்ன மாதிரி ஒரு ஜீவனுக்காக அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு உடனே ஹீரோயின் கால் பண்றாங்க. அவளுமே அந்த பக்கம் அம்மான்னு சொல்லிட்டு ஆசை எடுக்கிறா. ஏமா நீ எனக்கா எதுவும் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா கிளம்பி வந்துரு. நான் எப்படியும் சாகதான் போறேன். எனக்கு வயசாயிருச்சு. போதும், இதுக்கு மேலே எனக்கு இந்த தனிமையான வாழ்க்கை வேண்டாம். என்ன நான் சாகிற வரைக்கும் உன் கூட இருந்தனா போதும் மா, ப்ளீஸ்மா. இனிமேதான் நம்ம வாழவே போறோம்னு எனக்கு தோணுது. இத்தனை நாளா நான் உங்கள்ட்ட இருந்து எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்தனோ அது இப்ப
இப்பதான் வந்திருக்கு, அதுக்காக தான் நீ அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? ஐயோ இல்லம்மா, இங்க நான் கஷ்டம் எல்லாம் பண்ணல, சும்மா உட்காந்துட்டே வேலை செய்யறதுதான், என்னை சுத்தி அத்தனை வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னு அவ சுத்தி பாக்குற. ஒருத்தருமே இல்ல, பன்றிகள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இல்லாம உன் பொண்ணு புத்திசாலி, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஈஸி, சீக்கிரமே நான் உன்கிட்ட தான் வரப்போறேன், அது வரைக்கும் நீ என்ன பத்தி ஒரி பண்ணிக்காம மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கோ, 3 மாசம் தான் நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு இவ காலை கட் பண்றா. ஹீரோமே அந்நேரம் அங்க வந்து இருந்திருப்பான். அவனுக்கு இவ யார்கிட்டயே கால் பேசுறான்னு தெரிஞ்சுதான் நின்று இருந்திருப்பான். அவன் காதுல விழுந்தது, அம்மா உடம்ப நல்லா பாத்துக்கோ, மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கறதான். இவகிட்ட இப்படி ஒரு எமோஷனல் சைடு வேற இருக்கா. அதுவும் அவளோட அம்மாவை மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்க சொல்றா. மேபி அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லாம இருக்குமோ, சரி பாப்போம் அவளா சொல்றாளான்ட்டு இவன் சத்தம் இல்லாம ஆபீஸ் ரூமுக்கு வந்துடுறான். சில பினான்சியல் ஒர்க் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் இவன் சிஸ்டம்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவசரமா அங்க தீரத் வந்து, டேய் மச்சான் என்ன ஒரு நிமிஷம் பாருடா. இவன் நீ வந்து பாத்துட்ட சொல்லு, இது வரைக்கும் என்ன பொண்ணாச்சு என்ன சீப்பாங்கிற மாதிரி உதாசீனப்படுத்திருக்காங்க இல்லையே. ஆனா இந்த சீலா என்ன பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான்டா பண்றா. ஒண்ணு இல்ல, முத நாள் சந்திப்புல அவளேதான் என்ன கூப்பிட்டு போனா பேசுறதுக்கு. பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜூஸ் ஊத்திக்கு மூஞ்சில ஊத்துனா. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஏன் இப்ப கூட என்ன அசால்ட்டா அவமானப்படுத்திட்டு போறாடா. ஏண்டா மச்சான் என்ன பார்த்து கேம் மாதிரியா இருக்கு, நான் அட் டைம்ல எத்தனை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட. ஹீரோ எழுச்சி, ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற, நம்ம ஒன்ஸ் பிளே பாயா இருந்தோம் தான், இப்பவுமே உனக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா நம்ம இப்போ பிசினஸ் மேன் ஆயிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு மெச்சூர் லைஃப் வரப்போகுது. சோ நம்மளை சுத்தி எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கிறது இனி மேட்ரு கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்க போற ஒரு பொண்ணு யாருன்னு நம்ம முடிவு பண்றதுதான் புத்திசாலித்தனம். அந்த பொண்ணு யாருன்னு நீ கண்டுபிடி, அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி குழம்பிக்கிட்டு இனியும் அந்த பழைய கேரக்டரை மாத்த பாக்காத. கிடைக்கிற பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்தணும்ல, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்குன்னு உள்ள பொண்ணை கால் ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் நம்ம மென்னு எல்லாருக்கும் அடையாளப்படுத்தும். ஓகே அப்படின்ட்டு ஃப்ரெண்டை ஹக் பண்ணவும் அவனும், டே மச்சான் நீ பேசுற அந்த கொள்கைகள்லாம் என் கொள்கைகளுக்கு எதிரா இருந்தாலும் திடீர்னு என் கண்ணை நீ திறந்து வச்ச மாதிரி இருக்கு. ஆமால, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவளுக்காகவே வாழ்ந்து அவளுக்காக எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃப் லாங் அவ கூடயே கை பிடிச்சிட்டு போறது கூட ஒரு மாதிரி நல்லா தானே இருக்கும். இனிமே நான் அதை தாண்டா ஃபீல் பண்ண போறேன்னு இவன் டைட்டா ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்க. அப்ப சீலா அங்க வரா. வந்தவ, உங்க 2 பேத்துக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி வேற எதுவும் இருக்காங்க பாடா, நான் சொன்னேன்ல எனக்கு கேன்னு சொன்னான். இப்ப பாரு சாதாரண ஹக்க கூட சந்தேகப்படுறாங்கவும். ஹீரோக்கு ஹீரோயினை தான் பிடிக்கல, ஆனா வந்ததுல இருந்து சைலண்டா இருக்கிற சீலாவை பிடிச்சிருக்கு. மேடம் எங்களை பத்தி தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தான். கெமிக்கு எப்படி நீங்களோ அதே மாதிரி தீரத்துக்குனா, மத்தபடி நாங்க பெர்ஃபெக்ட்லி மென் தாங்கவும். அதான் சார் உங்களை பார்க்கும்போது எனக்கு மென்னுங்கிற ஃபீல் வருது, ஆனா பக்கத்துல நிக்கிற ஆளை பார்த்தா அப்படி ஃபீல் ஆகல அப்படின்ட்டு இவங்க திரும்பி பார்க்காம போறா. ஏன்னா நிறைய முறை அவன் இவளோட கேரக்டர் ஒரு மாதிரி நினைச்சிட்டே பேசியிருந்திருப்பான்ல. சோ பதிலடி கொடுக்கணும் தான் இவ கேன்னு சொல்லிட்டு போறா. அதுவும் ஒரு ஃபன் வேல தான் சொல்லிட்டு போறா. தீரத்தா கோமா பின்னாடியே போறான். ஏய் நில்லு, நீ ஒரு பிளே கேர்ள் தானே, உனக்கு தெரியலையா என்ன பார்த்தா ஒரு பெர்ஃபெக்ட்லி மென் மாறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன், நீங்க கே தான் அப்படின்னு இவ ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அவனை கேர்லியா டச் பண்ண. இப்போதைக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்குறேன், நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் தான் ட்ரை பண்றேன். ஃப்ரெண்டுனா எப்படி, கெமி எனக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்டோ அதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்டா இருக்கும்னு ஆசைப்படுறீங்களா? மேபி நீங்க அப்பியரன்ஸ் வைஸ் மென்னா இருக்கலாம், ஆனா உங்களோட மனசுக்குள்ள கேர்லி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா ஐ எம் ரெடி டு பி யுவர் ஃப்ரெண்டுங்க. ஏய் உனக்கு என்ன நக்கலாங்க, நீங்க அன்னைக்கு வேன்ல வரும்போது என்ன ஒரு பிளே கேர்ள் நினைச்சிட்டு எப்படி டபுள் மீனிங் டயலாக்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கலையா? அதே மாதிரி இதை நீங்க கேட்டுதான் ஆகணும். நீங்க கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிக்க இவனா சடார்னு அவளை பிடிச்சு லிப்ஸ்லயே கிஸ் பண்ணிடுறான். பண்ணவன் ஃபீல் வந்துச்சுல, ஒரு மென் கிட்ட இருந்து வந்த ஃபீல் தானே உனக்கு கிஸ் பண்ணும் போது வந்துச்சு. இப்ப நான் கே இல்லன்னு ஒத்துக்கிறியான்னு கேட்க அவளா பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு அங்க வந்து ஓடிடுறா. அதுவும் அழுதுட்டே போறா. போன போய் நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிட்டு அவளை விடவே மாட்டேங்கிறா. என்னாச்சு என்ன இதுன்னு கேட்க நடந்தது சொல்லவும், சரி வா நான் உனக்காக பேசுறேங்க. இல்ல எனக்கா நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, நான் கிளம்புறேன், என்ன ஒருத்த அவமானப்படுத்திட்டான்னு சில ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோனா கோமா தீரத்தை தேடி போறா. அப்போ அவன் ஆபீஸ் ரூம்ல ஹீரோ கூட தான் நின்னுட்டு இருப்பான். போனவ என்ன எதுன்னு கேட்கல, சீலா அரைஞ்சதை விட பலார்னு தீரத் கண்ணத்துல இவ ஒரு அரை விட ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறான். உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணிருக்காரு. நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ண, அவ என்கிட்ட விளையாண்டா பதிலுக்கு நான் விளையாண்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒன்னும் பிளேஃபுல் திங்லாம் கிடையாது. அவ இது வரைக்கும் ஒரு பையனை டேட் கூட பண்ணது இல்ல. அவ நான் பிளே கேர்ள்னு நினைச்சேன் அப்படின்னு இவ திரும்பவும் கை வாங்க போறா. உங்களுக்கு என்ன என் ஃப்ரெண்ட பத்தி தெரியும்? அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவளோட ட்ரூ ஃபீலிங்ஸ ஒன்லி அவரோட ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் காட்டணும்னு அவ்வளவு பியூரா அந்த பொண்ணை நீங்க அவ விருப்பமே இல்லாம கிஸ் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப தப்புன்ட்டு போறா. ஹீரோமே தான் ஃப்ரெண்டு கிட்ட, டேய் நான் இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பொண்ணுங்களை எல்லாம் ஈஸியா எடுத்துக்காதன்னு. அதுலயும் நான் பார்த்த வரைக்கும் இந்த சீலா பொண்ணு கெமி மாதிரி கிடையாதுடா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட ஃபீலிங்ஸை நீ ஹர்ட் பண்ணியிருந்திருக்க வேண்டாம் அப்படின்ட்டு சீலா கிளம்பிட்டு இருப்பாள்ல, அவளை சமாதானப்படுத்தலாம்னு முயற்சி பண்றான். ஆனா அவ அழுதுட்டே தான் இருக்கா. அவ கிளம்புற அவசரத்தை பார்த்தா பேங்காக் போற மாதிரி தான் இருக்கு. சோ இவனே காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஹீரோனியும் சரி நீ உன் ஃப்ரெண்ட
பிளைட் ஏத்தி விட்டுட்டு வான்னு இவன் வழி அனுப்பிச்சு வைக்கிறான். இதெல்லாம் பின்னாடியே வந்து தீரத்தை அமைதியா பாத்துட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஓடி போய் சீலா கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுது. ஆனா அவ அழுகிறது பார்த்தாலே இவனுக்கு பயமா இருக்கு. நெருங்கி போறதே தயக்கமா இருக்கு. ஒரு பொண்ணு கிஸ் பண்றதுக்காக தாமல இவ்வளவு கோவப்படும், அதுக்காக இவ்வளவு அழுகும்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்ல. சோ அது அவனோட மனசை ரொம்பவே கரைய வச்சிருது. கரெக்டா அந்த கார் கிளம்பவும் தான் இவன் சாரி கேட்கணுங்கிற இதுல கொஞ்சம் ஓடுறான். ஆனா அவ்வளவுதான், கார் ஃபாஸ்டா போயிருச்சு. இவன் கில்ட்டி ஃபீலிங்கோட அதே இடத்துல நின்றான். ஹீரோமே திரும்பி தான் ஃப்ரெண்ட பாக்குறான். அவன் தப்பு பண்ணிட்டான்னு உணர்ந்துட்டான்னு இவனுக்கு புரிஞ்சிருது. சோ மேற்கொண்டு அவனை எதுவும் சொல்லாம இவனும் வீட்டுக்குள்ள போயிடுறான். ஹீரோயின் சீலாவை பத்திரமா ஏர்போர்ட்ல விட்டுட்டு டிரைவர் கூட ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கா. டிரைவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் வந்திருந்திருப்பாங்க. இடையில காருக்கு டீசல் போடலான்னு ஒரு பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டுறாங்க. ஹீரோனுக்குமே வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. அங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிடுறா. எப்பவுமே இந்த சிட்டி சைடு வந்தாதான் ஃபியூயல் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க முடியும். சோ காரை ஃபுல் டேங்க் பண்ண சொல்லிடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆசை, இதுக்கு காருக்கு மட்டும் ஃபியூயல் ஏத்தணும், நமக்கும் ஏத்திக்கலாமே. அதுவும் ஆப்போசிட்ல ஒரு சரக்கு கடை வேற இருக்கு. எத்தனை நாள் நம்மளும் கிராம சரக்கையை அடிக்கிறது, சிட்டி சரக்கு அடிச்சு பாப்போம்னு சொல்லிட்டு இவனுங்க கடையில போய் ஒரு ஓட்கா பாட்டில வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறானுங்க. அதுக்குன்னு கார்லயும் ஃபியூல் ஃபில் பண்ணிடுறாங்களா. இவனுங்க பே பண்ணிட்டு போதையில காரை ஓட்டிட்டு கிளம்பிடுறானுங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போனதையும் மறந்துடுறானுங்க. அப்புறமா வீட்டுக்கு வரவும் தான் ஹீரோ எம்டி காரை பார்த்துட்டு, என்ன கெமியுமே கிளம்பிட்டாளாங்க, ஐயோ சார் மேடம் பிக்கப் பண்ண மறந்துட்டோம், எங்க அவளை கடைசியா விட்டீங்கவும் இந்த மாதிரி பெட்ரோல் பேங்க் கிட்ட விட்டேன்னு சொல்ல இவனுமே உடனே கார் எடுத்துட்டு ஹீரோனை பிக்கப் பண்ண கிளம்பிடுறான். அவளுமே தொடர்ந்து ஹீரோக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவன் வில்லேஜ்ல இருந்து கார் எடுத்துட்டு அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட போறதுக்குனே கொஞ்சம் இருட்டிடுது. அவள ஆச்சரியமா, நான் நீங்க என்ன பிக்கப் பண்ண வருவீங்கன்னு நினைக்கலங்க, எதுக்கு அந்த ரெண்டு தடிமாடுகளை திரும்பவும் அனுப்பிச்சு, அதுவும் அவனுங்க சரக்கு போட்டிருக்கானுங்க, ஏதாச்சும் இடையில போலீஸ் கிட்ட மாட்டிட்டாங்கன்னா அவங்களோட சேர்த்து என் காரும் கேஸ் ஆயிடும், அதான் நானே பிக்கப் பண்றதுக்கு வந்துட்டேன், சரி கார்ல ஏறு போலாங்கவும் அவளும் ஏறிக்கிறா. ஏற்கனவே என்ன திடீர்னு என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு, பொதுவா நானே கார்ல வரேன்னு சொன்னாலும் ஏத்த மாட்டேன்னு தானே சொல்லுவீங்க, ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தை தேடுறீங்களோ, இங்க பாரு ஏதோ என் ஃப்ரெண்டு கெட்டவங்கிற மாதிரிலாம் பேசாத, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், ஓஹோ என் ஃப்ரெண்ட கிஸ் பண்றது தெரியாம பண்றதா, தெரிஞ்சேதான் பண்ணிருப்பாரு, எனக்கு தெரியும் உங்க ஃப்ரெண்டோட முடியே சரியில்லை, இங்க பாரு தீரத்தை பத்தி தப்பா சொல்லாதங்க, அப்படிதான் தப்பா சொல்லுவேன், நீங்க மட்டும் ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவ இப்படிதான் அப்படிதான்னு கேரக்டரைசேஷன் பண்ணிடுவீங்க, அதுவே நாங்க ஒரு மென்ன பண்ணா அது தப்பாயிடுமா அப்படின்னு இவ வளவலன்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கவும், இங்க பாரு நானே என் ஃப்ரெண்டு பண்ணதுல நீ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன் தான், ஆனா அதுக்காக நீ ஏன் முன்னாடியே அவனை தப்பா பேசுற என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அப்படிதான் தப்பா பேசுவேன், உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட பியூரிட்டியவே கெடுத்துட்டாரு, உங்களுக்கு நான் பேசுறது இரிட்டேட்டா இருக்கா, அப்படிதான் பேசுவேன்னு இவ இன்னமும் ஆச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கவும் இவன் டென்ஷன்ல காரை இப்படி திருப்புவானா, இவங்க கிராமத்தை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க, அதுவும் கிராம சைட்ல மேடு பள்ளமா இருக்கும், அதுல இவன் கவனிக்காம காரை இப்படி திருப்பவும் அது டக்குன்னு பள்ளத்துல இறங்கிடுது, அதுவும் பள்ளத்துல இறங்க இறங்க காரை கண்ட்ரோல் பண்ண முடியல, சரசரன்னு இறங்கி வந்து ஒரு மண்ணுக்குள்ள புதஞ்சிருது, வீல் நகர்ற மாதிரியே தெரியல, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல இருந்து இப்ப இறங்கியாச்சு. இவ்வளவு கோமா, நீங்க வேணும்னே தானே என்ன பயம் கொடுத்தணும் காரை எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க, நான் உன்னை பயம் கொடுத்தோம்லாம் நினைக்கல, கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிருச்சு, இப்ப காட்டுக்குள்ள மாட்டிட்டோம் என்ன பண்றது, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் டென்ஷன் படுத்தாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவ அவனோட நெத்திய பாக்குறா, நெத்தியில காயப்பட்டிருக்கு, கையிலுமே சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு, காரை ஃபோர்ஸா நிப்பாட்டும் போது அவனுக்கு ஸ்டீரிங் வீல் அடிப்பட்டதா ரத்தம் வந்துட்டு இருக்கு, இவ்வளா அவசரமா அவளோட ஷர்ட்டை கிளிக்க போக ஏய் இதெல்லாம் வேண்டாங்க, ஏங்க ஏன் உங்களுக்கு ரத்தம் வருது அப்படிங்கவும் ஓவர் டிராமாட்டிக்கா பண்ணாத, கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வாங்குறான், ஓ சாரி இந்த கொரியன் ஹிஸ்டாரிக்கல் டிராமாலாம் பாப்பனா அதுல டக்குனு ஸ்கர்ட்டை கிழிச்சு காயத்துக்குலாம் மருந்து போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சுட்டு இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்துட்டு அவனை உட்கார சொல்றா, வேணாம் நீ கூட நானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு நான் பார்த்து மருந்து போட்டு விடுறேன், உனக்கு மருந்தெல்லாம் கூட போட்டு விட தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு கெமிக்கிட்ட அந்த அளவுக்கு ஒருத்தர் கேர் எடுத்துக்கிற அளவுக்கு தகுதி எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையங்க, அது நான் மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு இவ கோவத்துல ஃபர்ஸ்ட் வேகமா அவனோட காயத்தை துடைப்பாலாம், பார்ப்பாரு உன்னால் முடியாதுன்னு சொன்னேன்ல, சும்மா விளையாட்டுக்கு பண்ண இப்ப பாசமாவே பண்ணி விட்டுமா அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையா அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுறா, தேங்க்ஸ்ங்கிறான், வெல்கம் சார் அப்படின்னு இவ்வளவு ஏர் ஹோஸ்டஸ் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு மருந்து டப்பா வச்சுட்டு வரவும் ஹீரோ அவனோட போன்ல இருந்து ஃபார்ம்ல இருக்கிற யாராச்சும் ஹெல்ப் கூப்பிடலான்னு நம்பர் சர்ச் பண்ணிட்டு இருந்தா சிக்னல் கிடைக்கல, கொஞ்ச நேரத்திலேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது, சரி இன்னைக்கு பார்த்து எல்லாமே வில்லங்கம் பண்ணுதேன்னு உன் போனை கொடுக்கமீங்க, குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு வா, உன்னை டக்குன்னு எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு பொருள் உபயோகிக்க முன்னாடி எப்படி தேங்க்ஸ் சொல்ல முடியும், முதல்ல கூட நான் கால் பேசிட்டு அப்புறமா தேங்க்ஸ் சொல்றேன், இல்ல நான் தேங்க்ஸ் சொன்னாதான் கொடுக்கவே செய்வேங்க, ஓகே தேங்க்யூ மேடம், போனை கொடுக்குறீங்களாங்க, இவளும் கொடுக்குறா, வாங்கி பார்த்தா அந்த போனுமே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, என்ன உனக்கு விளையாட்டான்னு கேட்க, நீங்க போன முறை என்ன காட்டுக்குள்ள விட்டு விளையாடுனீங்கல்ல அதே மாதிரி இந்த தடவை நான் உங்கள்கிட்ட விளையாண்டேன், சபா இப்ப வேற வழியே இல்லையா, காலையில வரைக்கும் இங்கதான் வெயிட் பண்ணணுமா, இந்த காட்டுக்குள்ள வேற எங்கேயும் நகர்ந்து மாட்டிக்கவும் கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கார்ல சாஞ்சு நிக்க ஹீரோன் அப்படியே எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, என்ன மேடம்க்கு பசிக்குதா, எதுவும் பூச்சியை கிண்டு பிடிச்சி சாப்பிடலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களாங்க, ஹலோ நாங்க பூச்சியை பார்க்கல ஃபுல் மூன் பார்த்துட்டு இருக்கோம், என்ன இதுக்கு முன்னாடி நீ மூணை பார்த்ததே இல்லையா, பார்த்திருக்கேன் நிறைய தடவை பார்த்திருக்கேன், அதுலயும் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன், எப்படி பக்கத்துல இருந்து உன்னால பார்க்க முடியும், ஹலோ சார் நீங்க மறந்துட்டீங்களா நான் ஏர் ஹோஸ்டஸ்ங்கவும், ஆமா இல்ல அப்படிங்க, ஆனா என்ன பண்றது
பண்றது, நான் இப்ப 3 பக்கத்துல இருந்து பார்த்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் எதிர்பாராத விதமா நான் மீட் பண்ண ஒரு பேசஞ்சர் தான் அப்படின்னு அவனை பார்க்க, சாரி என்னாலதானே உனக்கு வேலை போயிடுச்சு, அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா நம்ம அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கலாம். சரி ஒன்னும் கவலைப்படாத, உனக்கா நான் ஒரு ஃபிளைட் வாங்கி விட்டுமா, அதுல நீ மட்டும் ஏர் ஹோஸ்டஸா இருந்துக்கோ. என்ன நக்கலான்னு கேட்க, ஆமா இப்ப உடனே ஃபிளைட் வாங்க முடியாதுதான், அதனால கார் மேல ஏறி உட்கார்ந்து வேண்டாம் மூணை பாக்கலாமான்னு அவளுக்கு கை கொடுத்து கார் மேல ஏத்தி 2 பேருமே மேல உட்காந்து மூணை பாத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த ஃபீல் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, கார் மேல உட்காந்து பார்க்கும் போதே மூணு இவ்வளவு அழகா தெரியுதுன்னா ஃபிளைட்ல இருந்து பார்க்கும் போது இன்னுமே அழகா தான் தெரியும். சரி நான் ஃபிளைட் வாங்கி கொடுத்துருவேன் உனக்கு, அதுல நீ ஏர் ஹோஸ்டஸா இருப்ப, ஃபிளைட் ஓட்டுறது யாரு அப்படின்னு கேட்கவும், ஏன் உங்களுக்கு ஃபிளைட் ஓட்ட தெரியாதா, எனக்கு தெரியாதுங்கிறான். சரி என்ன பண்றது, உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள்ல ஃபார்முக்கு ஹனிமூனுக்கு வர போறாருன்னு சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட வேணா டீல் பேசிக்கலாம், அவர் வேண்டாம் நீங்க வாங்க போற ஃபிளைட்டை ஓட்டுட்டுமா அப்படின்னு கேட்கவும், உனக்கு வாய் தான் உனக்கு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அவன் விளையாட்டுக்கு அவளை தள்ளி விட போக அவ ஸ்லிப்பாய் கீழே விழுக போவாளா, அப்புறம் இவனே வேகமா பிடிச்சி இழுக்கவும் 2 பேர் பக்கத்துல வந்துடுறாங்க. அதுலயே அவ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு இவன் அவளை ஹக் பண்ற மாதிரி பிடிச்சிருக்க. ஹீரோயினுக்கு அந்த ஃபீல் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவ இந்த மாதிரி ஒரு அரவணைப்புக்கு தான் ஆசைப்பட்டிருப்பா, அது யாருமே கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. இடையில வந்து இந்த கேப்டனும் பொய்யான ஒரு ஃபீல் தான் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே இவ்வளவு ஒரு சந்தேக பார்வையிலேயே வச்சுட்டு இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கான ஒரு சேஃபான பிளேஸ் கொடுக்கவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. இது பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஓவரா போறமோன்னு நகர்ந்து உட்காந்துட்டு கொசு வேற ரொம்ப கடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஸ்கின் ரேஷஸ் எல்லாம் வந்துரும் அப்படிங்கவும் இவன் அவனோட கோட்டை கழட்டி கொடுக்குறான். உங்களுக்கு, எனக்கு இங்க வில்லேஜ்ல இருந்து பழகிருச்சு, நீ போட்டுக்கோங்கிறான். நல்ல வேலைக்கா என்னடா பாஸ் இனிமே காணுமேன்னு சொல்லிட்டு ஃபார்ம்ல இருந்து 2 பேரு அவங்க எதிர்ச்சி அங்க தேடி வருவாங்க. காரோட ஹெட்லைட் எரியறது பார்த்துட்டு இவங்க அந்த காட்டுக்குள்ள வர அங்க தங்களோட பாசையை பார்க்கவும் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு இவங்க அந்த காரை கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு வந்த கார்ல ஹீரோயினையும் வழி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முத வேலையா சீலா கால் பண்ணி அவ பேங்காக் வந்து சேர்ந்துட்டாளா, பத்திரமா இருக்க சொல்றா, இங்க டைம் கிடைச்சுன்னா அங்க வந்து அவளை பாக்குறதாவும் சொல்றா. அப்படியே அம்மா கால் பண்றா, அம்மா இந்நேரம் தூங்கி இருப்பாங்க, நர்ஸ் தான் கால் அட்டன் பண்றாங்க, அவங்க எதுவும் ஒரி பண்ணிக்கல அப்படின்னு கேட்க, இல்ல மேடம் மருந்து சாப்பிட்டாங்க நிம்மதியா தூங்கிட்டாங்க, சரி நல்லா பாத்துக்கோங்க, ஏதாச்சும் பிரச்சனை எனக்கு கால் பண்ணுங்கன்னு இவ காலை கட் பண்ணவும் பின்னாடி ஹீரோ நிக்கிறான். என்னாச்சு நீங்க என்ன தூங்கலையாங்க, சும்மா அப்படியே வந்தேன், இன்னைக்கு ஆஃப்டர்நூனும் நீ உங்க அம்மா பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டேன், இப்பவும் நர்ஸ் கிட்ட உங்க அம்மா பத்தி சொல்ற, உங்க அம்மா நர்ஸோட பொறுப்புல தான் இருக்காங்களா, உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருக்கா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமாங்க, இல்ல அதெல்லாம் நானே பாத்துக்குவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு உங்க அம்மானா ரொம்ப பிடிக்குமோ, ஆமா எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு அம்மா தான், அவங்கள பிடிக்காம போகுமா அப்படின்னு எமோஷனலா சொல்லவும், சீலாக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்க, உன் அம்மாக்கு நல்ல பொண்ணா இருக்க, ஈவன் உன் ஃபியான்சிக்காக பிக் ஃபார்மிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இங்க வந்திருந்திருக்க. சோ உங்ககிட்ட இவ்வளவு பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும் போது ஏன் இந்த பசங்களை செடியூஸ் பண்ற வேலையை முன்ன பண்ணிட்டு இருந்த, அது உனக்கு தப்பா தெரியலையாங்க, அந்த வேலைக்கு பணம் வந்துச்சு அதனால பசங்களை செடியூஸ் பண்ற வேலையை பண்ண, அதைத்தான் நானும் சொல்றேன், ஒரு பையனை செடியூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது தப்பு இல்லையாங்க, அந்த பையனை செடியூஸ் பண்ண சொல்லி பணம் கொடுக்கறதே அந்த பொண்ணோட லவர் தான். என்ன சொல்ற எனக்கு புரியல, என் தங்கச்சி சொன்னா அவங்களோட லவ் ஸ்டோரியை நீ பிரிச்சு விட்டேன்னு, சினியும் அந்த மாதிரிதான் ஏதோ ஒன்னு பத்தி சொன்னா, நீ வேற மாதிரி என்னமோ சொல்றங்கவும், இதுதான் தப்பா விஷயத்தை கேட்டு வந்துட்டு அடுத்தவங்கள தப்பா நினைக்கிறதுங்கிறது. எனக்கு பசங்கனாவே பிடிக்காது, உங்க தங்கச்சி புருஷன் என் லவர் தான், ஆனா அவருக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னாவே பொறுப்பு இல்லாதவங்க, அவங்களால ஒரு பொண்ணை கடைசி வரைக்கும் பாத்துக்க முடியாது, பாதிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களோட தேவைகளுக்காக மட்டும்தான் கூட இருப்பாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதனால எந்த பொண்ணுங்களாச்சும் அவங்க லவ் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு அவங்களை அவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், அதுல அவங்களுக்கு 2 பேருக்கும் செட் ஆகலைன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. மன வருத்தத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி தப்பான வதந்தியை பரப்பி விட்டா அதுக்கு நானா பொறுப்புங்கவும், உண்மையாவ சொல்றேன் எனக்கு போய் சொல்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல. சரி அப்ப உனக்கு பசங்களையே பிடிக்காதுன்னா இந்த டென்மார்க்ல இருக்கிற உன் ஃபியான்சியை மட்டும் எப்படி பிடிச்சது, அதுவும் இந்த 3 மாசத்துலயே, ஐயோ கேள்வியை போட்டுட்டானேன்னு. ஏன்னா ராய் ரொம்ப ரொம்ப நல்லவரு, அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துல நல்ல ஆண்களும் இருக்காங்கன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். சோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஆண்களோட ஃபீலிங்ஸை தூண்டி விட்டு கப்பிள்ஸை பிரேக் பண்றதும் தப்புன்னு அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. முன்ன எனக்கு பண தேவை இருந்ததுனால எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த வேலையை செஞ்சேன், இப்போ என்னை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு என் லவர் இருக்கும் போது நான் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமா என் லைஃபே அவருக்காக அர்ப்பணிச்சுட்டேங்க. நீ இவ்வளவு தூரம் பேசுறேன்னா அந்த ராய் உண்மையிலேயே நல்லவனா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க என்னோட வாழ்த்துக்கள்ங்க. கண்டிப்பா சந்தோஷமா இருப்பேன், அவரை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் ஆயிடும்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது ஹீரோட கண்ணை பார்க்க உண்மையிலேயே அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி என் லவர் நல்லவர் தான், அவர் கூட இருந்தா ஒரு மாதிரி மனசுக்கு எதமா தான் இருக்கு அப்படின்னு இவ சிரிக்க ஆரம்பிக்க, உன் கண்ணை பார்த்தாலே நீ சந்தோஷமா இருக்குன்னு தான் தெரியுது, ஆனா கெமி இன்னைக்கு நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் அப்படியே நம்புறேன், ஆனா இந்த கண்ணு மட்டும் என்ன ஏதோ செடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு எதுவும் தப்பான சிக்னல் அனுப்பிட்டு இருக்கியாங்க, ஹலோ இன்னைக்கு என் கண்ணை பார்த்து நீங்க செடியூஸ் ஆனீங்கன்னா அது என்னோட தப்பு கிடையாது, உங்க தப்பு தான், அதனால நீங்க ஸ்டெடி ஆயிக்கோங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள தூங்க போக ஹீரோவும் வெக்கப்பட்டே சிரிக்கிறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஹேவ் அ நைஸ் டே, பை ஃப்ரெண்ட்ஸ்.